श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्मयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोवाङ्मयं सहस्रशाखोपनिषत्सामागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அம்மறைகள் அந்த அதிசைதான் அடியிலேயே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்தமிழர் பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாயுமொழியின் பாசுர பழக்கங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக முதலாம் 10 முதலாம் பதிகம் 7ஆம் பாசுரம். திடவிசும்பெரிவழி நீர் நிலை மிசை விசை படர்பொருள் முழுவதும் மாயவயாய் தரும் உடன்மிசை உயிரணக் கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதி இழிவை உண்ட சொரணே. இப்பொழுது இப்பாசுரத்தை பதம் பிரித்து நாம் அனுபவிப்போம். திட விசும்பு, ஏரி, வழி, நீர், நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவைதொரும் உடல் மிசை உயிரென கரந்து எங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரணே. அனைத்து பொருள்களும் ஸ்தூலமாக உள்ள ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர் மற்றும் நிலம் ஆகிய பஞ்சபூதங்களை மூலகாரணமாக கொண்டு உருவாகுகின்றன. அந்த பொருள்கள் அனைத்தும் தானே ஆக உள்ளான் எம்பெருமான். உடலில் மறைந்துள்ள உயிர் போன்று அந்த பொருள்கள் அனைத்துள்ளும் எம்பெருமான் மறைந்துள்ளான். இப்படியாக எங்கும் பரந்துளன் உலகங்கள் அனைத்தையும் பிரளய காலத்திலே விழுங்கும் இவனே ஒளிமிகுந்த வேதங்களில் காணப்படுகிறான். சாந்தோக்கிய உபனிஷத்திலே கூறியபடி இந்த உயிர்கள் அனைத்தையும் உடலாக கொண்டுள்ளான் எம்பெருமான். பஞ்சபூதங்களால் திரிவிருத்த கரணம் என்ற முறையிலே உண்டாக்கப்பட்ட உடலுள் உயிர் மூலமாக உள்ளே புகுந்து உயிர்கள் அனைத்தும் பொருள்களாக இருக்கும்படியும் அவற்றுக்கு பெயர் முதலானவை ஏற்படும்படியாகச் செய்தான். அவை அனைத்தும் தானே என்னும்படி இருந்தாலும் மண்ணே குடம் என்று இருக்காமல் அனைத்து உயிர்களுக்குள்ளும் புகுந்து அவைகளுக்கு கட்டளையிட்டு நியமிப்பவனாயும் உள்ளான். அனைத்தையும் நியமிப்பதன் மூலம் அனைத்தையும் ஆத்மாவாக தாங்கி நிற்கிறான். யாருக்கு ஆத்மா சரீரமோ, யாருக்கு உலகம் சரீரமோ என்னும்படி இந்த இரண்டிற்கும் தாரகனாய், நியமிப்பவனாய், சேஷியாய் நடத்தி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். திடம் என்பதை விசும்பி தவிர மற்றவற்றிலும் சேர்க்க வேண்டும். பரம்பொருளிலிருந்து ஆகாயம் தோன்றியது என்பதற்கு ஏற்ப அனைத்து பூதங்களுக்கும் முன்பாக ஆகாயம் தோன்றியது. மற்ற பூதங்கள் அழிந்தாலும் ஆகாயம் சிறிது காலம் மேலும் நீடிக்கும் என்பதனாலே திடமான ஆகாயம் என்று கூறியதாகவும் கொள்ளலாம். அல்லது சத்வார்க்கே பூதானி, அதாவது பூதங்கள் 4 என்று வாதாடும் அருக மதத்தை மறுக்கும் விதமாக 5வது பூதமான ஆகாயத்தை திடம் என்று கூறுகிறார் எனவும் நாம் கொள்ளலாம். ஆக எப்படி பார்த்தாலும் பஞ்சபூதங்களையும்
ஆழ்வார் இங்கே கூறுகிறார் என்பது தெளிவாகிறது. அந்த பொருள்கள் அனைத்திலும் உள்ளான். பிரம்மத்தின் வளர்ச்சியே அனைத்தும் அந்த பொருள்களில் நிற்கும்போது பல தூண்கள் மீது உத்திரம் நிற்பது போன்று அல்லாமல் ஒவ்வொன்றிற்கும் அதன் குணங்கள் இருப்பது போன்று தனித்தனியே ஒவ்வொரு பொருளிலும் வியாபித்து நிற்கிறான் எம்பெருமான். இப்படியாக வியாபிக்கும் இடத்திலே இந்த உடலுக்கு ஆத்மா என்பது தாரகனாக, நியமிப்பவனாக, எஜமானனாக உள்ளது போன்று அனைத்து சரீர ஆத்மாக்களுக்கும் அவனே தாரகனாக, நியமிப்பவனாக உள்ளான். எல்லா ஆத்மாக்களுக்கும் நியமிப்பனாக உள்ளவன் அந்த எம்பெருமான் மட்டுமே என்பது தெளிவாகிறது. இப்படி உள்ள போதிலும் மற்றவர்களால் காண இயலாதபடி உள்ளும் புறமும் புகுந்து இருப்பான் எம்பெருமான். இப்படி கூறுவதற்கு பிரமாணம் வேண்டுமென்றோ? அது என்னவென்றால், உளன் சுடர்மிகு சுருதியுள் மனிதர்களால் செய்யப்படாததாக இருக்கின்ற வேதங்களால் கூறப்பட்டவன் என்பதே ஆகும். இவையுண்ட சுரன், இவற்றை பிரளய காலத்திலே அழித்த தேவன். முன்னர் படைத்தல், காத்தல் ஆகியவை எம்பெருமான் வசப்பட்டது என்றார். அழித்தல் மட்டும் வேறு ஒருவருக்கு வசப்பட்டது என்றால் இவனுக்கு இல்லாமே என்பதாலே இவன் ஐஸ்வர்யத்துக்கு குறைவு ஏற்படுமென்றோ? எனவே அழித்தலும் இவன் கட்டளைப்படியே என்கின்றார் இவையுண்ட சுரன் என்பதன் மூலம். சுடர்மிகு சுருதியில் என்பதன் மூலம் நாராயண அனுவாகத்தில் கூறுகின்ற பரத்வம், பிராட்டியார் தொடர்பு ஆகியவற்றை உறுதி செய்கிறார். உடல்மிசை உயிர் என்பதன் மூலம் சொரூபத்துடன் ஐக்கியம் கூறும் மதங்களை புறந்தள்ளுகிறார். இத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.